மாவு பிசையாமல் சப்பாத்தி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து மாவு தோசை மாவு, நம்ம கோதுமை மாவுக்கு மாதிரி மாவை கரைச்சிட்டு சப்பாத்தி மேக் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு சரி அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்ம அது எப்போதும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசையாமல் மாவை கரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அதை ஊற்றி சப்பாத்தி வருதுன்னு அந்த வீடியோவை பார்த்துருந்தேன். சரி அது அவ்வளோ வியூஸ் போயிருக்குங்க. 23 lakhs கிட்ட வியூஸ் போயிருக்கு. சரி இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 18 lakhs வியூஸ் போயிருக்கு. சரி இதை நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை கரைச்சிட்டு இது மாதிரி அப்படியே ஊற்றணும். நான் இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். சரின்னு அப்படியே வந்துச்சானா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக பரட்டி போட்டு நல்லா வேகணும் இல்லையா, அதனால் திருப்பி அதில் சொன்ன மாதிரியே போட்டு எடுத்தோங்க. திருப்பி அதில் லேசாக அந்த நம்ம எப்போதும் போடுவோம்ல, அதில் சப்பாத்தியில் வரும்ல இந்த கலர், கொஞ்சம் பபிள்ஸாக வந்து அந்த கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்தது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது, கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் உருட்டி அதை போட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கும் இதுக்கும் உள்ள டைம் எல்லாம் ஒன்று தான். டைமு வந்து ஒன்று தான். நம்ம அந்த உருட்டுறது இல்லாமல் இப்படி போடுறது வேணால் இதில் இதாக இருக்கலாம். மற்றபடி டைமு வேகிறதுக்கு இதை அந்த போடுற டயத்தை இந்த வேகிற டயத்தில் எடுத்துறது இந்த முறை. சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டு பார்த்தோம். திருப்பி போட்டு பார்த்தா ஒரு பக்கம் வந்து நல்லா சப்பாத்தி மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம்ல, அதில் உள்ள பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோலாக நம்ம கோதுமை தோசை மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. சரின்னு போட்டு எடுத்தாச்சு. திருப்பி போட்டு எடுத்தோம். நல்லா தோசை திருப்பியால் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பூரி மாதிரி நல்லா உப்பியே வருது. அதெல்லாம் நல்லா வருது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா உப்பி வந்துச்சு. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ நம்ம விருப்பம்தான், அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். கொஞ்சம் வந்து நமக்கு மாவு டேஸ்ட் வர மாதிரி ஒரு வாசனை வரும்ல, அது மாதிரி இருக்குது. நம்ம அந்த சப்பாத்திக்கும் இந்த சப்பாத்திக்கும் வித்தியாசம்னு பார்த்தா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, அது அந்த நம்ம எப்போதும் சாப்பிட்ற சப்பாத்திக்கு அடுத்தது தான் இது. ஃபுல்லாக அதே மாதிரியே இருக்க, டேஸ்ட் வைஸ் அது மாதிரி இல்லை. பார்க்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்குது, போட்டு தான் எடுக்குது. இதுலேயே கொஞ்சம் எவ்வளோ கட் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன். அப்பயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்குது. நல்லா வெந்துருது. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா பூரி மாதிரி உப்பியே வருது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. சரின்னு அதை எடுத்துகிட்டு சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அதான் கொஞ்சம் அந்த கோதுமை மாவு வாசனை வருது, அந்த பச்சை வாசனை வரும் இல்லையா மாவு, அது கொஞ்சம் வருது லைட்டாக தான். சரின்னு அது உள்ளே எல்லாமும் பிரித்து பார்த்தோம்னா நல்லா தான் வெந்திருக்கு, மாவெல்லாம் இல்லை, நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டுக்கு தான் நம்ம எப்போதும் போடுற சப்பாத்தியை விட அடுத்தது தான் இதுன்னு சொல்லலாம். எப்போயாவது வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறதா தான் பார்க்கலாம், அவ்வளோதான். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறது தானே நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேணால் சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. சரி எடுத்து வச்சுருக்கோம், பாக்கி பசங்களுக்கும்
கொடுத்து பார்ப்போம் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு. சரின்னு ஒன்று சாப்பிட்டு பார்த்தாச்சு. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சரி ஃபஸ்ட்டு தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்ட்டு அடுத்தது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அப்படியே மொண்டு ஊற்றி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒன்று ட்ரை பண்ணேங்க. இது நான் ஃபஸ்ட்டு போட்டதை விட இன்னும் நல்லா உப்பி நல்லாவே வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 சைடும் காட்டணும் இல்லையா? ஒரு சைடு நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோதுமை மாவு தோசை ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும், ஒரு பக்கம் நல்லா சப்பாத்தி மாதிரியும் தான் வந்துருந்துச்சு. நல்ல நல்லா வெந்துட்டு உள்ளெல்லாமும் ஒன்றும் மாவாலாம் இல்லை. நல்லா இதில் வரும் பாருங்கள். இப்போ அப்படி பூரி மாதிரி அப்படி உப்புதுங்க நல்லா. எப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க ஒரு தடவை நம்மளே ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்னா அவங்கவுங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை போடணுமா வேணாங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் வேஸ்ட்டாலாம் போகாது. சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்குது, சாப்பிட்லாம். ஆனால் எப்போவும் நம்ம செய்கிறது தான், அடுத்தது தான் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதையும் 2வதாக போட்டது அதுவும் பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் அதெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வைஸ் தான், மற்றபடி ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.